இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் தோசை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கு மாவு ஊற வச்சு அரைச்சி அதை புளிக்கணும். அதனால நேற்று நைட்டே வந்து நாங்கள் மாவு ஊற வச்சிட்டோம், காலையில் அதை அரைச்சிட்டோம். இப்போ நம்ம தோசை விட போகிறோம். ஓகேவா? மாவு ஊறுறதுக்கு ஒரு 5 ஹவர்ஸ், மாவு புளிக்கிறதுக்கு ஒரு 5 ஹவர்ஸ், மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹவர் ப்ராசஸ் ஆகிருக்கு. இட்லி அரிசி, உளுந்து, கடலப்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா ஊற வைக்கணும். எல்லாருமே தனித்தனியாக இட்லிக்கு ஊற வைப்போம். ஆனால் இது தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் ஊற வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஒன்றா ஊற வச்சு அரைச்சி தான் இருக்கேன். இது புளிச்சிருக்கிறது இந்த சைடில் நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. ஒரு 5 மணி நேரம் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து புளிச்சிருந்தா சூப்பராக இருக்கும் மாவு. 50 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்கோம். எதுக்காக இந்த மைதா போடுறோம் தோசை மாவில் அப்படின்னா, அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியாக அந்த ரோல் மாதிரி வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தோசை மாவை நல்லா அடித்து கலக்கணும். அடித்து கலக்கும் போது தான் பார்த்திங்கன்னா இந்த மைதா எல்லாம் மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடணும். நம்ம சூப்பராக ஒரு தோசை ஊற்றுவோம். வீட்டு ஸ்டைலில் எப்படி ஊற்றலான்னு ஒரு சின்னதாக ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம்.